ஹாய் காந்தி. ஜீவன், நீ மட்டும் காந்தியோட பையனா இல்லைனா இங்க விசாரிக்க மதுர வீரந்தானை என ஊசிப்பு விட்ட நீனை இனி விஷலு பறக்குந்தானே பெராண்டி மதுர வீரந்தானே. காந்திய வர சொல்லு. நான் காந்தி கிட்ட மட்டும்தான் பேசுவேன். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. நான் காந்தியை வர சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. நான் சொல்றதை நீ கேளு. காந்தி வர சொல்லு. சார் நக்கலா பேசிட்டு இருக்கான். உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. ஏய், நான் ஸ்மார்ட்டா பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? மூணு கோலா பண்ணிட்டு அடிச்சிட்டாங்க. ப்ரூஃப் இருக்கா சொல்லு. நான் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணேன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா சொல்லுப்பா. என்ன ப்ரூஃப் இருக்கா இல்லையா? நாம அப்பண்டா. இந்த கொலையில நீ தான் பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 2 நிமிஷம் ப்ரூஃப் நான் கொண்டு வரேன். என்னப்பா மாற்றி பேசுகிற? நீ சொல்லி தானே இதெல்லாம் பண்ண. அடுத்து நெக்ஸ்ட். ஓ மை காட். என்ன காந்தி, எப்படி இருக்க? லாங் டைம் நோ சி. நீ என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். பார்த்து பத்திரமா என் பையனை என்கிட்ட கூட்டிட்டு வா. கண்ணை கீழே போடுறா. காந்தி காந்தி என்ன காந்தி, இந்த ஒரு நாளுக்காகத்தான் நான் ரொம்ப வருஷமாக காத்துட்ருந்தேன். பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படி நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா உங்கள் பிள்ளை ஜீவனை கூட்டிகிட்டு போய் இத்தனை வருஷமா நான் என் குழந்தைய வளர்த்திருப்பேனா? ஜீவனையா? ஏ இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைய ஏன் திரும்ப வந்திருக்காங்கிறதா. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க மும்பைக்கு எதிராக. பெரிய போட்டி, செமி ஃபைனல். நீயா நானா யாரு பெருசு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய போட்டி. பழைய பகை இது. சிஎஸ்கே vs மும்பை. சாட்ஸ் ஆஃபீஸரை கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போன நீயும் உன் பையனும் சேர்ந்து இன்னைக்கு நடக்க போற செமிஃபைனல் மேட்ச்ல பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ண போறேன். பாவம் அப்பாவி மக்கள் பல 1000 பேர் சாவ போறாங்க. ஜெய்பாக் மைதானத்தில் மஞ்சள் கடல் திறந்து வந்திருக்கு. 40,000 பேர் வந்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் போலர்ஸ், உங்களோட பதில் என்ன? வண்டி ஸ்டார்ட் ஆகும். கிளம்பு.
இதை செஞ்சுட்டு தலைமறைவான உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நாடே தேடும். எப்படி என்னை எப்படி துரோகின்னு சொல்லி இந்த நாட்டை விட்டு விரட்டனியோ அதே மாதிரி இந்த நாடே சேர்ந்து உன்னை துரோகின்னு சொல்லும். நான் அனுபவிச்ச அத்தனை வலியும் நீ அனுபவிக்கணும்டா. மேனன், உன் ஃபேமிலிக்கு நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி அதுக்கு நான் தான் காரணம் நீ நினைச்சாலும் அது அது உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை. இதுக்காக பப்ளிக் ஏன் பாதிக்கப்படணும்? வேண்டாம் மேனன், வேணாம். ஜீவனை நிறுத்த சொல்லு. ஜீவனை நான் சொல்லி நிறுத்துறதா? காந்தி, இன்னும் நீ அவனை உன் பையனாவே நினைச்சிட்டு இருக்க. உன்னை பழி வாங்கணுங்கிற பிளான் மட்டும்தான் என்னது. மற்றது எல்லாம் அவன் தான் செஞ்சிட்டு இருக்கான். யூ நோ வாட்? He is going to create history. வேணாம். Mahatma Gandhi. He is our father of the nation. M.S. Gandhi. Villain of the nation. மேனன், வேணாம். மேனன் நில்லு. இல்ல இல்ல, காதை ஷார்ப்பா வச்சுக்கோ. வேண்டாம். அங்கே சேப்பாக்ல வெடிக்கிற பாம்போட சத்தம் இங்க மேனன், உன் please. காதை கிழிக்கும். நல்லா வேணாம். ஞாபகம் வச்சுக்கோ. உன் நண்பனை வந்து உன் அரெஸ்ட் பண்ணி போவான். டேய் மயிரே, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இவர் என்னமோ பெரிய தியாகி மாதிரியும், இவர் மேல அபாண்டமா பழி சுமத்துட்ட மாதிரியும் அவரா சீன் போடுற. பணத்துக்காக நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு ஒன்னா பின்ன அச்சு தூக்காம வேற என்ன பண்ணுவாங்க? சீ, வா. என்னை பார்த்து தப்பிச்சு ஒன்று நீ இவ்வளோ யோசிக்கிறப்போ உன்னை விரட்டி பிடிச்சன்னா இவ்வளோ யோசிச்சிருப்பேன். இப்படி கையெல்லாம் கட்டி போட்டேன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாதா? இந்த மேட்ச் அதோட உச்ச கட்டத்துக்கு வந்திருக்கு. 2 ஓவர்ல 28 ரன்கள் தேவை சிஎஸ்கே. ஷார்ட் லென்த் டெலிவரி மணிக்கு அடிச்சிருக்காரு. டுவர்ட் ஸ்கொயர் லெக், ஒரு ரன். இருபதாவது ஓவர், 18 ரன் தேவை இந்த கடைசி ஓவர்ல. இந்த மாதிரியான நிலைமையில ஒரு கிரிக்கெட்டர் அங்க நடுவுல நிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, மகேந்திர சிங் தோனி தான். மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அச்சாருங்க ஒரு 6. என்ன என்ன அப்ப 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 ச்சே, அத்தை கொடு. மாமா
அத்தை கொடு. டேய் அவ ஒரு ரத்தம்டா. அவளை விட்டு ப்ளீஸ். யார் இவன்? டே பூமரு, ஏன் இப்படி கிரிஞ்சா பேசினுக்கிற? ச்சே, அத்தை கொடு. ஜீவிதா, You're talking to a real goat. brilliant. You're good to go, Jeevan. எப்போன்னு சொல்லுங்க சஞ்சய். சொல்றேன். You just keep at it. The game is over, but only when I say it's over.